விரதங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் மகா கந்த சஷ்டி விரதம். தாமரையில் மலர்ந்த கந்தனை நினைத்து மனம் மெய் உருக இருக்கும் இந்த விரதம் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஐப்பசி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் பிரதமை திதி துவங்கி திருக்கல்யாணம் வரை 7 நாள் இருக்கக்கூடிய மிகவும் கடுமையான விரதம்தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம். எவ்வளவு கடினமான விரதமோ அவ்வளவு பலன்களை தரக்கூடியது இந்த விரதம். 22/10/2025 மகா கந்த சஷ்டி விரதம் துவங்க இருக்கிறது. இதனை எப்படி இருக்க வேண்டும் என்று புதிதாக விரதம் இருப்பவர்களுக்கு தெரியாது. வாங்க இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். உண்ணாவிரதம் இருத்தல், இது சுத்த விரதம். எதையும் உண்ணாமல் இருப்பது. ஒரு நாள் ஒரு மிளகு என விரதம் முடியும் நாள் வரை நாள் கணக்கிற்கு ஏற்ப மிளகையும் கணக்கு வைத்து கொண்டு அதனை மட்டுமே எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விரதம் இது. பழச்சாறுகள், இளநீர் ஆகியவற்றை ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது 3 முறை மட்டுமே பருகி விரதம் இருப்பதும் உண்டு. அடுத்து ஒரு நாள் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கக்கூடிய விரதமும் உண்டு. இவ்வாறு இந்த விரதத்தை பலவாறாக கடைபிடிக்கலாம். விரதம் இருப்பதால் உடலும் உள்ளமும் தூய்மையும் வலிமையும் பெறும். உண்ணாவிரதம் பல வெற்றிகளை ஈட்டி தரவல்ல ஆயுதம். ஆனால் உடல் நலம் குன்றியோர், கருவுற்றிருப்போர், மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள், வயதானவர்கள் விரதம் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. விரதத்தை துவங்கும் முதல் வீடு மற்றும் பூஜை அறைகளை சுத்தம் செய்து வைக்க வேண்டும். விரதம் துவங்கும் முன் காப்பு கயிற்றை வீட்டில் உள்ள பெரியோரால் கட்டி கொள்ள வேண்டும். விரதத்தை துவங்கும் அன்று அதிகாலை எழுந்து முருகனின் பெயரை உச்சரித்தவாறே குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி முருகன் திருவுருவ படத்திற்கு ஒரு தனி மனை அமைத்து அதன் மீது சுவாமியை வைத்து பூ அலங்காரம் செய்து நட்சத்திர கோலமிட்டு சரவணபவ என்ற மந்திரத்தை அறுகோணத்தில் ஒவ்வொரு எழுத்தாக எழுதி அதில் 6 விளக்குகளை ஏற்றி வைத்து கற்பூர ஆராதனை காட்ட வேண்டும். இந்த ஆராதனை காண்பிக்கும் போது பழனி திருப்புகளான 170வது திருப்புகளை நாத விந்து நமோ நம என்ற பாடலை பாடி துதிக்க வேண்டும். நைவேத்தியமாக வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் வைக்க வேண்டும். 1 டம்ளர் பால் வைத்து பூஜை செய்யலாம். இது அவரவர் வசதியை பொறுத்தது. இவ்வாறு இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சூரசம்ஹாரம் அன்று அந்த நிகழ்வை பார்த்த பிறகு குளித்துவிட்டுதான் மாலை பூஜையை செய்ய வேண்டும். தினந்தோறும் விரதம் இருப்பவர்கள் காலை மாலை இருவேளையும் பூஜை செய்ய வேண்டும். பூஜையில் முருகப்பெருமானுடைய வேல் விருத்தம், மயில் விருத்தம், திருப்புகள் மற்றும் கந்த சஷ்டி கவசம் முதலியவற்றை பாராயணம் செய்யலாம். சுவாமியின் திருக்கல்யாணம் முடிந்த பிறகு நாம் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். எதை வேண்டி இந்த விரதத்தை நாம் இருக்கின்றோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும்.